Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரியில் 2.5 TMC நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 2.5 TMC தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 2.5 TMC தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம்? தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சார்பில் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்நாடகா சார்பில் காணொலி காட்சி வாயிலாக அந்த மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த முறை தண்ணீர் திறப்பு என்பது மட்டும்தான் முக்கியமான பிரதான விஷயமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது தென் மாநிலங்கள் முழுவதும், குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி நீர்பிடிப்பு பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஆகியவற்றில் பரவலாக மழை பெய்து வருவதை ஆணையம் தனது கருத்தில் கொண்டிருக்கிறார்கள். ஸ்லைட் ஷோஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் புள்ளி விவரங்களாக ஒளிபரப்பி அதன் மூலமாக விவாதம் என்பது நடந்திருக்கிறது. எவ்வளவு மழை பொழிவு வந்திருக்கிறது, அணைகளில், முக்கியமான அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் அளவு எவ்வளவாக இருக்கிறது, எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டி இருக்கிறது, எவ்வளவு தண்ணீரை திறக்க முடியும், இது மாதிரியான நிறைய விஷயங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக மே மாதத்திற்கான தண்ணீர் திறப்பாக 2.5 TMC தண்ணீரை கர்நாடக அரசு காவேரியிலிருந்து, பிலிகுண்டிலுவிலிருந்து திறந்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய அணையிலிருந்து திறந்து விடுவது கணக்கில் வராது. பிலிகுண்டிலுவிலிருந்து திறந்து விடுவதுதான் கணக்காக இருக்கும். 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கூட்டம் ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே இருக்கும் என்பதான ஒரு முடிவாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதாகத்தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் சக்சேனாவாகட்டும், அதே போல சுப்பிரமணியன், காவிரி மேலாண்மை குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன், மற்ற அதிகாரிகளிடம் பேசும்பொழுது அவர்கள் இந்த தகவலை தான் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே விரைவாக இந்த அடுத்த கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியம், மேகதாது உள்ளிட்ட மற்ற விவகாரங்கள் எதுவும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவில்லை என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடக அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்த போதும் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன்படியாக இந்த காவேரி விவகாரத்தில் மேகதாது அணை விவகாரம் போன்ற எந்த விஷயங்களும், மற்ற விஷயங்கள் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க நீர் திறப்பு, மழை பொழிவு எவ்வளவு இருக்கின்றது, எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட முடியும், தண்ணீர் கிடைக்காமல் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறது, கர்நாடக அரசு கடந்த மே மாதத்தில் தண்ணீர் இல்லாமல் மழை பொழிவு குறைவின் காரணமாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் சார்ந்த முக்கியமான விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். இறுதியாக இந்த ஒரு மிக முக்கியமான 2.5 TMC தண்ணீர் என்பது திறந்து விடுவதற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பேக்லாக் என்று சொல்லப்படக்கூடிய நிலுவை தண்ணீரை திறந்து விடுவது சம்பந்தமான பெரிய அளவிலான உத்தரவுகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் மழை பொழிவு இப்பொழுதுதான் தொடங்கி வந்து கொண்டிருக்கிறது. கோடை மழையாகத்தான் இருக்கிறது. இன்னும் பருவமழை எதுவும் பெரிய அளவில் தொடங்கவில்லை என்பதனால் கோடை மழையை எந்த அளவிற்கு 2 மாநிலங்களும், இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களுமே எந்த அளவுக்கு உபயோகமாக பயன்படுத்த முடியும் என்ற ரீதியில் தான் காவேரி மேலாண்மை ஆணையம் இந்த 30வது கூட்டத்தை அணுகியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் முடிவில் தான் இந்த ஒரு முக்கிய உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அல்லவா நிரஞ்சன்? அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா? தமிழ்நாடு
சார்பாக மிக முக்கியமாக நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா கலந்து கொண்டார். காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டார். காவேரி தொழில்நுட்ப குழு தலைவரான உதவி தலைவரான எம் செல்வராஜு அவர்களும் உறுப்பினராக இருக்கக்கூடிய பட்டாபிராமன் இப்படி முக்கியமான அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை இந்த காவேரி விவகாரத்தில் பிறப்பித்திருக்கிறதோ, ஒவ்வொரு மாதமும் காவேரியிலிருந்து எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற தெளிவான அட்டவணை என்பதையே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறார்கள். காவேரி மேலாண்மை ஆணையத்துடைய வேலை அந்த உத்தரவு சரியாக பின்பற்றப்படுகின்றதா, பின்பற்றப்படவில்லை என்றால் ஏன் பின்பற்றப்படவில்லை, பின்பற்ற செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு முன்பாக ஒழுங்காற்று குழு கூட்டம் என்பதும் நடைபெறும். அதில் பார்முலாக்கள் எல்லாம் செய்யப்படும். எவ்வளவு மழை தண்ணீர் இருக்கிறது, என்ன விஷயம். இந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சமாதானம் செய்து தண்ணீர் குறைவாக இருக்கிறது, இந்த அளவுக்கு தான் திறக்க முடியும் என்ற விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ற வகையிலான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் நீர் தேவை என்பதை தான் தங்களது முக்கிய விஷயமாக முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.